அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் பே யூபிஐயில் யூபிஐ பின் மறந்துடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமேசான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைடில் கீழே மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் மேலே அமேசான் பேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சில பேஜஸ் ஓப்பன் ஆகும். அதில் அமேசான் பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா அமேசான் பே யூபிஐன்னு போட்டு உங்களோட மொபைல் நம்பர், அதாவது உங்களோட யூபிஐ ஐடி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ பின் மறந்துருச்சோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் கீழே ஃபர்கட் யூபிஐ பின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட ஏடிஎம் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. லாஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் மட்டும் வேணும். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி டேட் மந்த் இயர் கேட்டிருக்காங்க, அதையும் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்கள் ஏடிஎம் கார்டை பார்த்து. என்னோடய ஏடிஎம் கார்டில் லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர் அண்டு மந்த்து இயர் என்ட்ரு பண்ணிவிட்டேன். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் கீழே செட் யுவர் யூபிஐ பின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓடிபி வருது, பேங்க்லேருந்து வர ஓடிபி வரும். அந்த பேங்க்லேருந்து வர ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதை ரைட் சைடில் இருக்க டிக் மார்க் கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் கேட்டிருக்காங்க, அந்த பின் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செட் 6 டிஜிட் யூபிஐ பின்னு இருக்குது. உங்களுக்கு என்ன பின்னு வேணுமோ 6 டிஜிட்டில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது பழசாக இருக்கலாம், புதுசாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த ஃபார்மெட்டில் வேணாலும் இருக்கலாம். ஒரு டைம் என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப அதே பின்னை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி திரும்ப டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ பின்னு செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, யூபிஐ பின் இஸ் செட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அப்படின்னா உங்களோட அமேசான் பே யூபிஐயில் நீங்கள் மறந்துருக்க யூபிஐ பின்னு ஈஸியாக ரீசெட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பின்னு சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.